ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹூப்பாட் கலெக்ஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நார்மல் ஹூப்பாட்டை ப்ரீமியம் குவாலிட்டியில் எப்படி பேக் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட்டு கொடுக்கும்போதும் கூட நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது அவங்க கிஃப்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் செலவாகும். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹூப்பாட்டில் பேக் சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். த்ரீ லேயரில் ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் எண்டில் பார்த்தீங்கன்னா நாட் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை வந்து விட்டுருக்கேன். லாஸ்ட்டில் வந்து 2 த்ரெட்டையும் சேர்த்து நாட் போடுறதுக்காக. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து இழுத்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபேப்ரிக் வந்து சுருங்கிடும். இப்போ இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து நான் ஒரு 2 நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது பின்னாடி வந்து கவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிக் ஷாப்பர் கிளாத் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிக் ஷாப்பர் கிளாத் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த நம்ம ரவுண்டில் கட் பண்ணும்போது சைடில் வந்து ரா எட்ஜஸ் வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஃபேப்ரிக் இருந்தாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ரா எட்ஜஸ் பாருங்கள், நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து மீட்டர் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கிது. 1 மீட்டரில் வந்துட்டு நம்ம 10 எம்ப்ராய்டரி ஹூப்பாட் கூட ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பிக் ஷாப்பர் கிளாத்தையும் கீழே இருக்கிற அந்த எம்ப்ராய்டரி கிளாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த நாட் வந்து தெரியாமல் இருக்கிறக்காக கீழே இருந்து நான் நீடில் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் ஸ்டிச் தான் வந்து போட போகிறோம். ஸோ மேலே இருக்கிற பிக் ஷாப்பரையும் கீழே இருக்கிற கிளாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போடணும். இதே மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு போட்டுட்டு நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற உட்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லேஸ் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து B7000 இந்த கம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக ஒட்டிக்கும். இல்லைனா நீங்கள் நார்மல் அந்த ஸ்டோன் ஒட்டுற அக்ரிலிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேஸ் தான் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 40 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கிது. இந்த ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மீட்டர் கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. அதை விட கம்மியாக தான் வந்து யூஸ் ஆகும். இது வந்து 7 இன்ச் ஃப்ரேம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு அப்படியே க்ளூ போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லேஸ் கட் பண்ணிவிட்டு இந்த லேஸையும் சேர்த்து வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக. இந்த லேஸ் வந்து நல்லா காயட்டும், கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுருங்க.
இந்த லேஸ் ஸ்டிக் பண்ணனா இதோட லுக்கே பாருங்க டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரூ தெரியாமல் இருக்கிறதுக்காக ரிப்பனை எடுத்து நான் இங்கே ஒரு போ மாதிரி போட போகிறேன். டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மீட்டர் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்லேயே வந்து கிடைக்கிது. ஒரு மீட்டருக்கு வந்துட்டு 6 to 7 எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணலாம். பெரிய ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா 7 வரும். இது சின்ன ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா 8 to 9 கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிப்பன் வச்சு நாட் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபேப்ரிக்கில் வந்து சிக்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வெளியே எடுத்து விட்டுட்டு நீட்டாக வந்து சிசர் வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ நீட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஹூப்பாட் வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. இது நீங்கள் மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்களே இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.